இவ எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறா, இவ எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்குவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இவ எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறா, வை இஸ் ஷீ காலிங் மீ அட் திஸ் அவர் அப்படின்னு பேசலாம். வை இஸ் ஷீ காலிங் மீ அட் திஸ் அவர், இவ எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறா, கால் பண்ணுறா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இவன் எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இவன் எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறான், வை இஸ் ஹீ காலிங் மீ அட் திஸ் அவர் அப்படிங்கிறீங்களா? சரி, இந்த இஸ் ஹீ அப்படிங்கிறத ஈஸி அப்படின்னு சேர்த்து ஊச்சுறீங்க. வை இஸ் ஹீ காலிங் மீ அட் திஸ் அவர், இவன் எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறான், ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவனுக்கு எப்போ எப்படி பேசணுன்னே தெரியல, அவனுக்கு எப்போ எப்படி பேசணுன்னே தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹீ டசன்ட் நோ வென் அண்ட் ஹவ் டு டாக் அப்படின்னு பேசலாம். இந்த வென் அண்ட் ஹவ் அப்படிங்கிறத வென் அண்ட் ஹவ் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? வென் அண்ட் ஹவ் ஆச்சுங்களா? சரி, வென் அண்ட் ஹவ் அப்படிலாம் பேச வேண்டாம். சரிங்களா? சரி, ஹீ டசன்ட் நோ வென் அண்ட் ஹவ் டு டாக், அவனுக்கு எப்போ எப்படி பேசணுன்னே தெரியல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, குழந்தைகளை அவள் சரியாகவே வளர்க்குறதில்ல, குழந்தைகளை அவள் சரியாக வளர்ப்பதில்லை. எப்படி பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஷீ டசன்ட் ரேஸ் ஹர் கிட்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு பேசலாம். ஷீ டசன்ட் ரேஸ் ஹர் கிட்ஸ் ப்ராப்பர்லி, அவளுடைய குழந்தைகளை அவள் சரியாக வளர்ப்பதில்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தலையால் அடிச்சுக்கிட்டேன் கேட்டானாவன், இந்த மாதிரி தலையால் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம தமிழில் பேசுகிறது உண்டு இல்லைங்களா? சரி, எப்படி பேசலாம்? தலையால் அடிச்சுக்கிட்டேன் கேட்டானாவன் எப்படி பேசலாம்? தலையால் அடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் பேசாதீங்க. தலையால் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ வாண்ட் அப்படின்னு பேச, அதாவது என்னது எச்சரிச்சிங்க இல்லைங்களா? முன்னையே சொன்னீங்க, முன்னையே வார்ன் பண்ணீங்க, அது தானே சொல்கிறீங்க, அதை தானே நம்ம சொல்ல வரோம். தலையால் அடிச்சுக்கிட்டேன், அப்போவே நான் சொன்னேன் ஐ வாண்ட் ஹிம், நான் அவனை எச்சரித்தேன். டிட் யூ லிசன் டு மீ, இந்த டிட் ஹி அப்படிங்கிறத டிடி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? டிட் யூ லிசன் டு மீ, என் பேச்சு அவன் கேட்டானா, நான் சொன்னது அவன் கேட்டானா அவன்? ஐ வாண்ட் ஹிம், டிட் யூ லிசன் டு மீ, தலையால் அடிச்சுக்கிட்டான் அப்போவே, கேட்டானா அவன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, வாட் வில் ஐ டூ வித் இட் அப்படின்னு பேசலாம். வாட் வில் ஐ டூ வித் இட், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, வாட் வில் ஐ டூ வித் இட், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, வாட் வில் ஐ டூ வித் இட் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னை அப்போவே நான் போக சொன்னேன்ல, இன்னும் என்ன பண்ணுறேங்க, உன்னை அப்போவே நான் போக சொன்னேன், இன்னும் என்ன இங்கே பண்ணுறேன் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஐ டோல்ட் யூ டு கோ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் உன்னை போக சொன்னேன். இந்த லாங் டைம் பேக் அப்படின்னா இது நேரத்திலிருந்து வருடம் வரைக்கும் அடங்கும். லாங் டைம் பேக் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா? ஆனால் இந்த வாக்கியத்தில் எப்படி அர்த்தம் எடுத்துக்க முடியும்? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்க முடியும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உன்னை போக சொன்னேன் அப்படின்னா அர்த்தம் எடுத்துக்க முடியும் இல்லைங்களா? சரி, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் உன்னை போக சொன்னேன். ஐ டோல்ட் யூ டு கோ லாங் டைம் பேக், உன்னை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போக சொன்னேன். வை ஆர் யூ ஸ்டில் ஹியர், இன்னும் இங்கே எதுக்கு இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இன்னும் அது நம்ம பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனால், இன்னும் என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா? சரி, ஐ டோல்ட் யூ டு கோ லாங் டைம் பேக், வை ஆர் யூ ஸ்டில் ஹியர், நான் உன்னை அப்போவே போக சொன்னல, இன்னும் என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் உன்னை அங்கே போக சொல்லி 2 மணி நேரம் ஆகுது, நான் உன்னை அங்கே போக சொல்லி 2 மணி நேரம் ஆகுது. எப்படிங்க பேசலாம்? இட் ஹேஸ் பீன் 2 hours சின்ஸ் ஐ டோல்ட் யூ டு கோ தேர் அப்படின்னு பேசலாம். இட் ஹேஸ் பீன் 2 hours அப்படின்னா, இட் ஹேஸ் பீன் 2 hours அப்படின்னா 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இட் ஹேஸ் பீன் 2 hours சின்ஸ் ஐ டோல்ட் யூ டு கோ தேர், உன்னை அங்கே போக சொல்லி 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நீ வர்றியா இல்லையா, இப்போ நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் இப்படிங்க கேட்கலாம். ஆர் யூ கம்மிங் அப்படின்னா நீ வர்றியா, ஆர் யூ கம்மிங் ஆர் நாட் அப்படின்னா நீ வர்றியா இல்லையா. நவ் ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், நவ் ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், இப்போ நீ வர்றியா இல்லையா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசணும். உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி பேசலாம்? ஐ ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ
அப்படின்னு பேசலாம். ஐ ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதெல்லாம் இது ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத மாதிரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு பேசணும். அதெல்லாம் மனசில் வச்சுக்காத எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் டேக் ஆல் தேட் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு பேசலாம். இதை பாரு, டோன்ட் டேக் ஆல் தட் டு யுவர் ஹார்ட், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட நல்ல மனசுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது அப்படின்னு பேசணும். உன்னோட நல்ல மனசுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது, நீ ஒன்றும் பயப்படாத எப்படிங்க பேசலாம்? உன்னோட நல்ல மனசுக்கு ஃபார் யுவர் குட் ஹார்ட் அப்படின்னு பேசலாம். நத்திங் பேட் வில் ஹேப்பன் டு யூ அப்படின்னா எந்த ஒரு கெட்ட விஷயமும் நத்திங் நடக்காது. நத்திங் பேட் வில் ஹேப்பன் டு யூ, எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது. ஃபார் யுவர் குட் ஹார்ட் நத்திங் பேட் வில் ஹேப்பன் டு யூ, உன்னோட நல்ல மனசுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காது. டோன்ட் வரி, கவலைப்படாத ஆச்சுங்களா? சரி, முதல்ல போய் கை கழுவிட்டு வா, முதல்ல போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசலாம். கோ அண்ட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், முதல்ல போய் கை கழுவிட்டு வா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இஸ் தேட் எனிதிங் டு ஃபீல் ப்ரவுட் ஆஃப் அப்படின்னு பேசலாம். இதில் பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் ஒரு பெருமையா? இஸ் தட் எனிதிங் டு ஃபீல் ப்ரவுட் ஆஃப், இதெல்லாம் ஒரு பெருமையா? இதில் பெருமைப்படுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தேர் இஸ் அ லாட் யூ டோன்ட் நோ, இந்த வாக்கியத்துக்கு என்னங்க தமிழ் அர்த்தம்? தேர் இஸ் அ லாட் யூ டோன்ட் நோ அப்படின்னா உனக்கு தெரியாதது நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு தெரியாதது நிறைய இருக்குது. தேர் இஸ் அ லாட் யூ டோன்ட் நோ. சரி, சந்தேகம் வரும்போது என்கிட்ட கேளு அப்படின்னு பேசணும். சந்தேகம் வரும்பொழுது என்னிடம் கேள். சொல்லிட்டாலும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஆஸ்க் மீ வென் இன் டவுட் அப்படின்னு பேசலாம். ஆஸ்க் மீ வென் இன் டவுட், ஆஸ்க் மீ வென் இன் டவுட் அப்படின்னா சந்தேகம் வரும்போது என்னிடம் கேள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.